ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் எதை பற்றினா மென்னோட பிரெயினும் உமனோட பிரெயினும் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவும் ஒரு பேட்டர்ன் தான். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த வீடியோவில் மேபி நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் கூட வரலாம். ஏன்னா இது மேபி கொஞ்சம் அஃபென்சிவாகவும் ஸ்டீரியோடைப்பாகவும் செக்ஸிஸ்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இந்த வீடியோ வேணால் டிலீட் பண்ணிடுறேன். ஆனால் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மென்னோட பிரெயினும் உமனோட பிரெயின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மென்னோட கான்ஷியஸ் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆனால் உமனோட கான்ஷியஸ் எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யும். இது எப்படி சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்போது ஒரு 2 பேர் இருக்கானுங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் ஏன்னு வச்சுக்கோங்க, பையன் பின்னு வச்சுக்கோங்க, பொண்ணு ஏன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது பையன் ஏ பையன் பி 2 பசங்க இப்போ ஒருத்தங்கிட்ட 10,000 கடன் இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட 5,000 கடன் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 பேரும் என்ன யோசிப்பானுங்கன்னா, உங்ககிட்ட 5,000 தான் இருக்கா, என்கிட்ட 10,000 கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பானுங்க. அதனால் 2 பேரோட வருத்தப்படுற சதவீதம் குறையும் ஏறும். ஓகேங்களா? ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு பொண்ணுக்கிட்ட 5,000 இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட 200 இருந்தாலுமே அந்த வருத்தப்படுற சதவீதம் ஒரே லெவலில் இருக்குது. இதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த 10,000 கடன் வாங்கின பையனுக்கு அதிகமாக நம்ம சஃபர் பண்ணுவானுங்க. ஆனால் அதோட 5,000 கம்மி ஆகினவனுக்கு என்ன ஆகும்னா, பரவாயில்ல இவனே 10,000 வாங்கிட்டு இருக்கான், நம்ம அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான கான்ஷியஸை போட்டு அதுக்காக உழைப்பானுங்க, அந்த காசை அடைக்கிறானுங்க. 2வது விஷயம். ஆனால் அங்கே 2 பேரும் கொடுக்குற எடை, அதாவது அதோட அட்டென்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பெண்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அது ஆப்போசிட் சொல்ல முடியாது. அது எப்படின்னா, எனக்கு 200 கடன் இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டான்னா, அந்த 200 முடிக்கிற வரைக்கும் 5,000 கஷ்டப்படுறாள் அந்த பொண்ணோட கான்ஷியஸ் இந்த பொண்ணுக்கும் இருக்கும். இது எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, 50 ரூபானாலும் 5,000 ஒரே கணக்கில் அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனால் ஆண்கள் அந்த வருத்தம் எதை வச்சுன்னா, அவங்க போடுற அந்த ஃபைனான்ஷியல் இதை வச்சு தான். இதனால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இந்த பேட்டர்ன் நான் அதிகமாக நோட் பண்ணேன். அதாவது ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு பொண்ணு ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா ஏமாற்றிட்டான்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு 200 அதிகமாக லாபம் பார்த்து ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் 2தோட எடையும் வேறையாக இருக்கிறனால அவங்களால அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க மாட்டேங்குது. அவங்க அப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. மென் அப்படியே வேறு மாதிரி இருக்கானுங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாய்.